இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப 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 சின்ன ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, இப்போது சும்மா சொல்லுங்களேன், நம்ம வந்து ஏதாவது ஒன்றுத்தில் பெஸ்ட்டாக இருந்திருப்போம். அந்த பெஸ்ட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு தேவைப்படலாம். அப்போது அந்த பெஸ்ட்டுக்காக நம்ம தேவைப்படுவோம். சரியா? ஸோ இது வந்து புரியுதா என்ன அப்படின்றது தெரில. நான் நிறைய உளறி சொல்கிறேன்னா இல்லை இதுவே கன்வே ஆகுதா கரெக்டாக அப்படின்னு எனக்கு தெரில. பட் கன்வே ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. இதை நான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இது என்ன அப்படின்றத சொல்கிறேன். தேவையின் தேடல் தீரும்போது நீ என்னை தேடுவதும் தீர்கிறது. இதற்காகவே வேண்டுகிறேன், ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு ஒரு தேவை வேண்டும் என்று. சரி, இப்போ பேசிக்காக என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அப்போ தான் இது வந்து கரெக்டாக புரியும். சரி, இப்போ என்கிட்ட ஒரு சாக்லேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு இருக்க பர்சனுக்கு வந்து அந்த சாக்லேட் தேவைப்படுது. அப்போ அது என்கிட்ட தானே இருக்குது. என்கிட்ட பழகுனா தான் அந்த சாக்லேட்டை வந்து நான் எடுத்து தருவேன் அவங்களுக்கு. ஆனால் எனக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இவங்களை பிடிக்கும். இவங்கள பார்த்தாலோ பார்க்கலனாலோ அந்த சாக்லேட்டை நான் இவங்களுக்காக தான் எடுத்து வச்சுக்க போகிறேன். சரியா? ஆனால் அதுவே இவங்களுக்கு தெரியாது. என்கிட்ட பழகி அந்த சாக்லேட்டை வாங்கணும், சாக்லேட்டுக்காக தான் என்கிட்ட பழகிறாங்க. ஆனால் நான் இவங்ககிட்ட பழகியிருக்கேன், எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் அந்த சாக்லேட்டை எடுத்து வச்சுருக்கேன். சரியா? இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா? அதுதான், தேவையின் தேடல் தீரும்போது நீ என்னை தேடுவதும் தீர்கிறது. இப்போ இந்த சாக்லேட் என்கிட்ட இருக்க சாக்லேட்டு வேறு யார்கிட்டையாவது இருந்ததுன்னா நீ என்னை தேடவே போகிறதில்ல. அவங்கக்கிட்ட போய் டேரெக்டாக நீ கேட்டுப்ப, வாங்கிப்ப, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பக்கம் இருக்கவங்க ஒரு வேளை இவங்கக்கிட்ட அந்த சாக்லேட் இல்லை, இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா யார் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இந்த சைடு இருக்க பர்சனால். சரி, அதான் தேவையின் தேடல் தீரும்போது நீ என்கிட்ட எதுக்காக பழகுறியோ அது உனக்கு போதும்னு நீ எப்போ நினைக்கிறியோ நீ என்னை தேடுவதும் தீர்கிறது. உனக்கு ஆப்வியஸாக என்கிட்டேருந்து என்ன வேணுமோ அது கிடச்சிருச்சு. ஸோ உனக்கு நான் இதுக்கு மேலே தேவையே இல்லை. அதனால் ஆனால் எனக்கு நீ தேவையில்லை. ஸோ இதற்காகவே வேண்டுகிறேன். நான் வந்து டெய்லி ப்ரே பண்ணிக்கிறேன். என்னன்னு, ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு ஒரு தேவை வேண்டும் என்று. இப்போது உனக்கு எதுனா தேவைன்னா தானே என்கிட்ட வரேன். உனக்கு எதுவுமே தேவையில்லாமல் போயிடுச்சுன்னா நீ என் தேடவே போகிறதில்ல. அதனால நீ என்கிட்ட எப்பயுமே வரணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒரு தேவை கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்லி, இது வேணும் அது வேணும், என்கிட்ட வந்து ஒரு பென்னோ பேப்பரோ சாக்லேட்டோ ரப்பர் பென்சில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இல்லாமல் போயிட்டு அதெல்லாம் என்கிட்ட கொடுத்து அதை வாங்கிறதுக்காகவாச்சும் நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இது நான் வந்து ஒரு ரொம்ப பேஸ் லைனில் சொல்லியிருக்கேன். ஆனால் இது ரொம்ப டீப்பாக, எப்படி சொல்கிறது, உனக்கு நீ என்னை தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு தெரியுது, அப்படியாவது நீ என்கிட்ட வாயேன் அந்த மாதிரி சொல்கிறது. பட் வந்து இது சரியா அப்படின்னு கேட்டால் எனக்கு சரியில்லைன்னு தான் தோணுது. ஒருத்தங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கும் மனசு சங்கடம். ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கும் அது கில்ட் ஆகிடும். என்னடா நம்ம அவங்கள யூஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் போலையே அப்படின்னு சொல்லி. அதனால் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள விட்டு நம்ம ஒரு 2 அடி விலகி நிற்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது. இது வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தாலோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஒருவேளை நான் இந்த வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் கூட அந்த மீட்டிங்லாம் வச்சு நான் பேசினது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நானே அனலைஸ் பண்ணி, ஒருவேளை நான் திருப்பி வேறு ஏதாவது பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை திருப்பி ஷூட் பண்ணி இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இது அவ்வளோதான். இதை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் உங்களுக்கு ஒரு 7 to 10 days வந்து உங்கள் சேட்டுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆர் நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புனாலும் ஓகே தான். மெயில் ஐடி நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயுமே இருக்கும், நான் எங்கேயுமே வேணால் கொடுக்குறேன்.
மெயிலில் நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன, அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.